பத்திரிகையாளர் அனுபவத்தில் நான் பார்க்கிற பெரிய பிளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற 4வது பிளவுங்க அது. சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார்? அதிமுக 1 and 2 தான் முடிவு எடுப்பார். அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ், இப்படியான ஒரு முடிவு தான் அவர் எடுப்பாரு. அந்த புதுசு தாவேகாவாகவே இருப்பது தாவேகாவுக்கு நல்லது. ஆனா தாவேகாவுக்குள்ள இருக்கிறதுல நிறைய அதிமுக இருக்கு. அப்படின்னா தாவேகா இன்னொரு அதிமுகவா மாறுது. இப்ப 25 எம்எல்ஏக்கள் ஒரு அணியில இருக்காங்க. அதே அணியில் அவங்க 25 பேர் தொடர்வாங்களான்லாம் நமக்கு தெரியாது. 6 மந்திரிகள், 10 வாரிய தலைவர்கள். அவ்வளோ இது கொடுப்பாரான்னு எனக்கு சந்தேகம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். மறுபடியும் அதிமுக பெரிய அளவுல பிரச்சனை உருவாயிருக்கு. சிவி தன்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு எடப்பாடி சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட முறையிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது என்ன மாதிரி நடக்கும்? இது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 2 தரப்பு முறையிடுது. முதல்ல இபிஎஸ் தரப்பு உள்ள போயிருக்கு. இப்போ அடுத்ததாக சிவிஎஸ் தரப்பு உள்ள போக போகுது. சபாநாயகர் முடிவு எடுக்கணும். உடனடியாக முடிவு எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பழைய தீர்ப்புகளை எல்லாம் வைத்து பார்த்தால் 90 நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்தால் போதும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுகவில் பிளவு. அதிமுக கட்சிக்குள்ள பிளவா, அதிமுக சட்டமன்ற குழுவுல பிளவா? இதான் கேள்வி. அதிமுக கட்சிக்குள்ள பிளவு அப்படின்னா அது பொதுக்குழு செயற்குழு தான். செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஒரு நேரம் குறிப்பிட்டு பத்திரிகை விளம்பரங்கள்லாம் கொடுத்து, ஏற்கனவே இருக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு கடிதம் கொடுத்து, ஒரு லாங் ப்ராசஸ்ங்க அது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா ப்ராபபிலி 2 மாசம் டைம் எடுக்கலாம். இல்லை அவசர பொதுக்குழு அப்படின்னு கூட்டணும். அதுல வர்ற எந்த ஒரு டிஸ்பியூட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் போக முடியும், சட்டமன்றத்துக்கு போக முடியாது. இறுதி முடிவு தேர்தல் ஆணையம். வெறும் 11 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆர்கே நகர் 1.0 எலெக்ஷன்ல ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினார். இதுதான் வரலாறு. இப்ப 25 எம்எல்ஏக்கள் ஒரு அணியில இருக்காங்க. அதே அணியில் அவங்க 25 பேர் தொடர்வாங்களான்லாம் நமக்கு தெரியாது. என்ன காரணம்னா பதவிதான், ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி சொல்றதை வச்சு பார்த்தா 6 மந்திரிகள், 10 வாரிய தலைவர்கள். அவ்வளோ இது கொடுப்பாரான்னு எனக்கு சந்தேகம். காரணம், விஜய் கட்சி அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிய கட்சி. பலரும் பல பணிகள் புரிந்திருப்பாங்க. அதுலேயும் மினிஸ்டர் ஆகணும், வாரிய தலைவர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறவங்க இருப்பாங்க. நம்பரும் கம்மி கிடையாதுங்க. 108 நம்பர், அதில் ஒரு 2 போனால் கூட 106 நீங்கள் வச்சுக்கிடலாம். 100க்கு மேலே. அப்போ 100க்கு மேலே இருக்கிற ஒரு கட்சிக்கு 25 பேர் கொண்ட ஒரு கட்சி ஆதரவு கொடுத்தால் 25 பேர் கொண்ட கட்சிக்கு எத்தனை பதவிகள் கொடுக்கலாம்? இதான ஒரு கணக்கா இருக்கும். அதை தவிர்க்கணும்னா இவங்களே தாவேகால இணையணும். அதாவது மெர்ஜிங் த பார்ட்டி. மெர்ஜிங் த பார்ட்டினா கட்சிதால் தடை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க செய்யணும்னா 2/3 வேணும். சட்டமன்ற கட்சியில பிளவு, சபாநாயகர் அதை அங்கீகரிப்பாரு அப்படின்னா அதிமுக 1 and 2 அப்படிதான் அங்கீகரிக்க முடியும். இதுக்கு முன்பு பல உதாரணங்கள் அதுக்கு இருக்கு. அதிமுக 1 and 2 அங்கீகரிச்சா அதிமுக 1ல இருந்து 2க்கு வருவாங்க, 2ல இருந்து 1க்கு போவாங்க. அது நமக்கு கிடைக்கிற பதவியின் தன்மையை பொறுத்து அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் நிரந்தரம் இல்லை. அதிமுக வெற்றிக்கு அது ஏதாவது வலு சேர்க்குமா அப்படின்னா நிச்சயமா சேர்க்காது. ஏன்னா இதற்கு அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னா தேர்தல் ஆணையத்துக்கோ போனா ரெட்டையிலைக்கு ஆபத்து வந்துடும். ரெட்டையில இல்லைன்னா இதுல யாருமே போனி ஆக மாட்டாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களே யாருமே போனி ஆக மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒன்லி ஸ்ட்ரென்த். அதுதான் 2 பேரும் தனி கட்சியாக போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா சுயேட்சையா தான் போக முடியுங்க. தனி கட்சி அது தேர்தல் ஆணையத்துல பதிவு பெற்று அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு சின்னம் வாங்கி அது பெரிய ப்ராசஸா மாறிடும். அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக நல்லது. ஆனா ஒற்றுமைப்படுவதாக எனக்கு தெரியவில்லை.
கொறடாவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. இப்ப கொறடாவ நிர்ணயிக்கிற அதிகாரம் வந்து எடப்பாடிட்ட இருக்கா? இல்ல மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்கிற அணிக்கு தான் இருக்குதா? எப்படி பார்க்கணும்? எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. என்ன காரணம்னா, அது வந்து பேரண்ட் பார்ட்டியோட மேட்டர். ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, அந்த கட்சியின் ஒரு பொறுப்பில் இருப்பவர், உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு தராரு. அதான் இதுல ஆரம்பம். அந்த ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், அந்த சின்னம், கட்சிக்கான சின்னம் கட்சியின் வேட்பாளராக அறியப்படுகிறது. இதுதான் வந்து எம்எல்ஏவாக எலெக்ட் ஆகிறதுக்கு முந்தி. இப்ப நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க. உங்க வின்னிங் சர்டிபிகேட் படி நீங்க எந்த கட்சியோட எம்எல்ஏவா இருப்பீங்க? ஏடிஎம்கே எம்எல்ஏ தாங்க. அப்போ நிறைய தீர்ப்புகள்ல இது எப்படி வந்துச்சுன்னா, அந்த காலத்துல 1965 இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுல அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி டிசைட் பண்ணும்னா, சிம்பிளி வந்து பை கவுண்டிங் த நம்பர். எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை யாருக்கு எந்த பக்கம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுல அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தது. பிளவு ஏற்பட்டது சீன யுத்தத்துக்கு பிறகு 63க்கு பிறகு. அப்போ வெறுமனே நம்பரை மட்டும் எண்ணி தேர்தல் ஆணையம் சிபிஐ சிபிஐஎம் அப்படின்னு பிரிச்சுது. சிபிஐ சிபிஐஎம் காலப்போக்கில் நம்ம சிபிஎம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதே சின்னம் தான் ஒரு சின்ன அடிஷனை சேர்த்து 2 தனித்தனி சின்னம் மாதிரி கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய தீர்ப்புகள் வந்து கடைசியா இப்ப நம்ம எந்த இதை கடைபிடிக்கிறோம்னா, காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்ட பிளவுல சாதிகளி அதன் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான சாதிகளி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த சாதிக்கலி வழக்கு இதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். இந்தியா முழுசும் கட்சி பிளவுகளின் போது அந்த ஃபார்முலாவை தான் தேர்தல் ஆணையம் பின்பற்றி இருக்கு. அந்த ஃபார்முலா படி வெறுமனே எம்எல்ஏ எம்பி நம்பரை மட்டும் எண்ணா பத்தாது. ஏன்னா அந்த எம்எல்ஏ எம்பி வந்து முதல்ல ஒரு கட்சியின் வேட்பாளராக அறியப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வமான சின்னமாக அறியப்படுகிறார்கள். அப்போ ஒரு வாக்காளர் எப்படி டிசைட் பண்றாருன்னா, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், இந்த சின்னத்தில் நிக்கிறாரு, அதனால இவருக்கு நம்ம ஓட்டு, அப்படிதான் அவங்க டிசைட் பண்றாங்க. அதனால எம்எல்ஏ மட்டும் என்னன்னா வந்து வாக்காளர்களோட விருப்பத்தை அது பிரதிபலிக்காது அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு கீழே 3 பரிசோதனைகள் பண்ணணும். ஒரு பரிசோதனை லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த 2வது பரிசோதனை கட்சியோட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்ல மெஜாரிட்டி, யார் எத்தனை நம்பர் யார் பக்கம் இருக்காங்கன்னு. இந்த 2ஐயும் தேர்தல் ஆணையம் தான் எடுக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஆவணம் இருக்கு. 3வது ஒரு பரிசோதனையும் சாதிக்கலி வழக்கில் சொல்லுது. அது என்னன்னா, கட்சியோட துணை விதி அமைப்பு சட்டத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிளவு ஏற்படும் போதுன்னு 3வது பரிசோதனையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா அந்த தேர்தல் ஆணையம் அந்த பரிசோதனையை எடுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க அதை வந்து சிவில் கோர்ட்டோட உரிமை அப்படின்னு சொல்லி சிவில் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுறாங்க. 2 பரிசோதனை எடுத்துட்டு அவங்க கட்சியில பிளவு ஏற்படும் போது இந்த கட்சி இன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 கட்சிக்கு வெவ்வேறு பெயர் கொடுத்துட்றாங்க. தொடர்ந்து பல வழக்குகளை இது நம்ம பார்க்கலாம். அப்ப இப்ப அதிமுகல ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. பிளவுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் ஒரு பக்கமும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் இன்னொரு பக்கமும் இருக்காங்க. இதுவும் நிரந்தரம் கிடையாது, மாத்தி மாத்தி அவங்க எங்க வேணாலும் போவாங்க. நாளைக்கு வந்து இவங்க தாவேக்கால மெர்ஜ் ஆகிறதா வச்சுக்கிடுவோம் அப்படின்னா, தாவேக்கா இவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும். இந்த சிவி சண்முகம் குரூப் தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு மெர்ஜ் ஆகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப நாங்க அதிமுக தான், சட்டமன்றத்தில் நாங்க வந்து போட்டி அதிமுக, சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் தந்திருக்கிறாரு. ஏன்னா சபாநாயகர் அங்கீகாரம் தந்ததா தான் நான் நேத்து உணர்ந்தேன். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தாங்க பேச அழைக்கணும் நம்பிக்கை தீர்மானத்துல. ஆனா அதிமுகவுக்கு 2 பேரை பேச அழைச்சாரு சபாநாயகர். அதுவே வந்து நடுநிலை தவறிய செயல் தான். அது குறித்த ஆட்சேபனைகள் எழுப்பப்படும் போது சபாநாயகர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அது என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க நேரம் கேட்டாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் வந்து சரியான காரணம் இல்லை. ஆனா இதுதான் சபாநாயகரின் விருப்பம். 2 பேர் பேச அழைக்கும் போது 2 குரூப் இருக்கு, அப்படிதான் நான் சட்டமன்றத்தில் ரெகனைஸ் பண்ணுவேன்னு அவர் சொல்றாருன்னா அது வந்து முதலமைச்சரோட விருப்பம் தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சபாநாயகர் ஒரு கட்சி எம்எல்ஏ தான். அப்போ திரு விஜய் அவர்கள் அதுக்கு முன்பு என்ன சமிக்கைய புதிய முதலமைச்சர் காட்டினார்னா, எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம வேலுமணி தரப்பு போய் பார்த்தாரு. அப்பவே அது தெரிஞ்சு போச்சு, இதுல வந்து சபாநாயகர் இப்படிதான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார்? அதிமுக 1 and 2 தான் முடிவு எடுப்பார். அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ்.
இப்படியான ஒரு முடிவு தான் அவர் எடுப்பாரு. எடுத்து ஒரு ஆர்டர் போடுவாரு. ஆர்டர் போட்ட உடனே இவங்க கோர்ட்டுக்கு போயிருவாங்க. இபிஎஸ் தரப்பு கோர்ட்டுக்கு போயிருவாங்க. ஏன்னா சபாநாயகர் அவரோட பவரை மீறின செயல் அப்படின்னு கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் வந்து சபாநாயகரை கட்டுப்படுத்தாதுங்கிறது தொடர்ந்து நம்மளோட அவைத் தலைவர்கள் வைக்கிற வாதம் அதுதான். இன்னும் சொல்லப்போனால் பி.எச். பாண்டியன் அவர்கள் 1989 அதிமுக பிளவு ஏற்பட்ட போது நான் என்னோட பத்திரிகையாளர் அனுபவத்துல நான் பார்க்கிற பெரிய பிளவுன்னு பாத்தீங்கன்னா நான் பார்க்கிற 4வது பிளவுங்க அது. ஓரளவுக்கு பரவாயில்லாத பிளவுன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஜானகி அம்மையாருக்கு இடையில ஏற்பட்ட பிளவு ஒண்ணு. அப்புறம் 2வது பிளவு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடையில ஏற்பட்ட அந்த 2017 பிளவு. அப்புறம் 3வது பிளவுங்கிறது அதே ஒற்றை தலைமை அதை கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட பிளவு. நடுவுல வந்து சசிகலாவை முதல்வராக்குவோன்னு ஏற்பட்ட பிளவு, அது தனி கதை. அதுக்கு பிறகு இப்ப ஏற்பட்டிருக்கிற பிளவு, பல பிளவுகள் பார்க்கலாம். நான் எஸ்.சி. சோமசுந்தரம் காலத்து பிளவுல இருந்து கூட நான் கணக்குல எடுப்பேங்க. நான் பார்த்த பிளவுலாம் இன்னும் அதிகம். 1976 ஆல் இண்டியா அதிமுகன்னு பேரை எம்ஜிஆர் மாத்தும் போதே முதல் பிளவு வந்துச்சு. கோவை செழியன் உள்ளிட்டோர் கோயம்புத்தூர்ல தான் அந்த ஆல் இண்டியாங்கிற பேரை சேர்க்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லும்போது மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற விகுதி தேவையில்லைன்னு கட்சியோட மூத்த தலைவர்கள் பெரிய ஆள்கள் புலவர் இந்திரகுமாரி, அப்புறம் நம்ம இப்போ விஸ்வநாதன் ஐயா வேலூர்ல விஐடி துணைவேந்தர் அவரு, அதுக்கு பிறகு கோவை செழியன் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து போர்க்கொடி தூக்குனாங்க. எம்ஜிஆர் எதிர்த்து அது ஒரு பிளவு. அதுக்கு பிறகு பெரிய பிளவுன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ் தலைமையில நமது கழகம் தனி கட்சி ஆரம்பிச்சு நாங்க தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டம். இப்படி சிறிதும் பெரிதுமாக நிறைய பிளவுகள் திமுக இருந்திருங்க. மதிமுக பிளவு. இன்னைக்கு மதிமுகவே வந்து 2 எம்எல்ஏ உதயசூரியன்ல ஜெயிச்சு வச்சுக்கிட்டு அவங்களே வந்து சட்டமன்றத்துல வந்து போகாம இருக்கிறது, குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் ஈடுபடவில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா வைகோ அவர்கள் சொல்லுவது, இதெல்லாமே ஒரு தனி கதை. ட்ராக் மாத்தி ஓட்டுறாங்க வண்டியை, அது நல்லா தெரியுதுங்க. ஆமா, கண்டிப்பா தெரியுது. நான் கிட்டத்தட்ட 45 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் ட்ராக்கை மாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு இது சரியா வருமா வராதான்லாம் யாரும் சொல்ல முடியாதுங்க. திடீர்னு ஒரு அரசு எவ்வளவோ சாதனைகளா செஞ்சிருக்குதா, ஆனா அரசு பேர்ல கோபம் இருக்கு, மாற்றம் வேணும்னு ஜனங்க விரும்பி இருக்கிறாங்க. நம்ம கணிப்பே வேற கணிப்பு, அந்த கணிப்பின்படி எதுவுமே நடக்கல. என்ன காரணம்னா காரணம் புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்போ கேட்டு பார்த்தா எத்தனை நாளைக்கு இவங்களே பாக்குறது, திமுக ஆட்சிக்கு வந்தா யாருங்க அமைச்சரா இருப்பா, இதே துரைமுருகன் இதே இவங்க தானே இருப்பாங்க, வேற ஒரு கட்சி வரட்டுமே, வேற ஆளுகள் இருப்பாங்கல்ல அப்படி எல்லாம் சொல்றாங்க. பெரியவங்களே சொல்றாங்க. நீ பெருமனே வந்து இளைஞர்கள் மட்டுமே மாத்தி ஓட்டு போட்டா பெரியவங்களே சொல்றாங்க. அதாவது என் குரூப்ல இருக்கிறவங்களே நம்ம கிட்ட பேசும்போது திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு தேர்தலுக்கு முந்தி பேசினவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம், திமுக ஆட்சிக்கு வந்தா யாரு மந்திரி ஆக போறா, இவங்களே தானே மந்திரியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டா வேற ஆள் வருவாங்கல்ல, அதுல என்ன தப்பு இருக்கு, ஜனநாயகம் அதான ஜனநாயகம் அப்படி இப்போ வேற மாதிரி சொல்றாங்க. சோ மக்களை வந்து அவங்க சொல்றதை வச்சு கணிச்சு நம்ம கணிப்புகள் சொல்றதுங்கிறது சரியா வராது. இந்த காலகட்டம் மாறி போயிருக்கு போல இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் அதிமுக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதிமுக தாவேகாவாக மாறணுமா? ஏற்கனவே தாவேகா அதிமுக மாதிரி தாங்க தெரியுது. அங்க இருக்கிற நிறைய பேர் அதிமுக பழையவங்க தான். நியோ அதிமுகன்னு நான் நினைச்சேன். புதிய அதிமுக. ஆல்டர் ஈகோன்னு ஒரு பிரின்சிபல் உண்டுங்க பாலிடிக்ஸ்ல. ஆல்டர் ஈகோனா மாற்று ஊரு. திமுகவோட ஆல்டர் ஈகோ அதிமுக. 2 கட்சிக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு எழுத்து தான் சேர்ந்திருக்கும். ஒரு கட்சி தலைவர் கலைஞர், ஒரு கட்சி தலைவர் எம்ஜிஆர், அவ்வளவுதான். ஆல்டர் ஈகோ. அப்படிதான் இவ்வளவு வருஷமா ஓடிச்சு. இப்போ வந்து ஒரு நியோ வந்துருச்சு. நியோனா புதுசு. அந்த புதுசு தாவேகாவாகவே இருப்பதுன்னு தாவேகாவுக்கு நல்லது. ஆனா தாவேகாவுக்குள்ள இருக்கிறதுல நிறைய அதிமுக இருக்கு. இப்போ ஒரு 25 பேரும் அதிமுக தான். 25ங்கிறது பெரிய நம்பர். அப்படின்னா தாவேகா வந்து இன்னொரு அதிமுகவா மாறுது. நியோ ஏடிஎம்கே. அப்போ புதிய ஏடிஎம்கே மாறினா திருப்பி பழையபடி 2 அணிதான். தாவேகான்னு ஒரு பேர் இருக்குமே தவிர, அது திமுகங்கிற பேரு அதை தாண்டி அதிமுக வரும்போதுங்க அதிமுகன்னு பேர் இருக்குமே தவிர திமுக தான் இருந்தது. திமுக இருந்த சீனியர் லீடர்ஸ் அதிமுக இருந்த நாவலர் யாரு? திமுக இருந்த ரொம்ப சீனியர் லீடர். அவர் அதிமுக என்னவா இருந்தாரு? 2வது பெரிய தலைவரா இருந்தாரு. பண்ருட்டியார் யாரு? திமுக இருந்த பெரிய தலைவர்.
அவர் அதிமுகவில் என்னவா இருந்தாரு, 3வது பெரிய தலைவரா இருந்தாரு. இப்படி ராஜாராமன் யார் இப்படி கேள்வி கேட்டே போலாம் நீங்க. சோ திமுகவுக்கு அதிமுகவுக்குமே வித்தியாசம் இல்ல. 2 தனித்தனி கட்சியா இருந்துச்சு. அதாவது டியோபொலியா இருந்துச்சு. இப்போ 3வதா வந்ததுங்கிறது இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல. ஒரு ஓகே. புது செட் இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வராங்க. இப்ப நீங்க இப்ப வந்து சின்ன அரசியல் சின்ன பசங்க எம்எல்ஏ ஆனத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். நம்மளும் ஆயிரலாம். ஒரு ஒரு நீங்க வந்து உங்க தொகுதியில தாவேகாவுக்கு வேலை பார்த்து அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல. அந்த நேரத்துல பழைய பூமரே வந்து திருப்பி அதிமுகல இருந்து உள்ள வந்து அவரே மந்திரி ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிருப்தி ஆகும் அவங்களுக்கு. ரொம்ப அதிருப்தி ஆகுங்க. ஏன்னா அவன் வந்து 30 வயசுல இருப்பான், 35 வயசுல இருப்பான். எதிர்கால கணக்கு ஒண்ணு வச்சிருப்பான். ம், ம். அது தாவேகாவுக்கு நல்லது இல்லங்கிறது தான் என் கருத்து. சரி அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டிலாம் தேவையில்லைங்க. என்ன காரணம்னா யாரும் தேர்தலுக்கெல்லாம் தயாரா இல்ல. அதெல்லாம் தேவைப்படுறதுங்கிறது இன்னும் 1 வருஷம் கழிச்சு, இல்ல 1½ வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு தான் அந்த பாயிண்ட்குள்ளேயே போவாங்க. இன்னைய தேதிக்கு விஜய் என்ன செஞ்சாலும் அது சரிதான் சரி. அப்படின்னு அவருக்கு ஓட்டு போட்டவங்க நினைக்கிறாங்க. ஆமா. அதுல இருந்து அவங்க உடனெல்லாம் மாற மாட்டாங்க. இந்த விஜய் இன்னைக்கு வந்து தமிழ் புதல்வன், தமிழ் புதல்வி திட்டம் ரூ. 1000 கன்டினியூ பண்றேன்ட்டாரு. நானே கூட அதை பாராட்ட தான் செஞ்சேன். அது எப்படி பாராட்டாம இருக்க முடியும்? அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள்ல பயின்ற 12வது வகுப்பு வரைக்கும் பயின்றவருங்க டிப்ளமாவுக்கு, ஐடிஐக்கு, கிராஜுவேஷனுக்கு போகும்போது மாசம் மாசம் ரூ. 1000. இதை நீங்க குறை சொல்லுவீங்களா? எத்தனை 2024ல இருந்து பணம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. இப்ப நிறுத்தக்கூடாது அதை நியாயமா. 7ஆம் தேதி போட்டிருக்கணும். சரி 7ஆம் தேதி அரசு கிடையாது. இப்ப போட்டிருக்காங்க. வரவேற்கத்தான் செய்யணும். வேற வழியே கிடையாது. அப்போ இயல்பாகவே இது எதை நோக்கி போகும்னா ஒரு அரசு புதிய அரசு வரும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சில தவறான விஷயங்கள் நடக்கும். தவறான விஷயங்களை கண்டிக்க வேண்டியது நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் கண்டிப்போங்க. அது வேற விஷயம். ஆனா நம்ம வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு போறது இல்ல. ஆனா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. இப்ப இவங்க அதிமுக தாவேகால போய் சிக்கிச்சுன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்டிக்கவே முடியாது. அதிமுக உள்ள இழுத்துச்சுன்னா சிவிஎஸ் பேர்ல இருக்கிற வழக்கு என்னாச்சு, வேலுமணி பேர்ல இருக்கிற வழக்கு என்னாச்சுன்னு பழைய குப்பையெல்லாம் கிளறிட்டு இருப்பாங்க. அப்ப திமுக ஃப்ரீ ஹேண்டா போகும். அதாவது திமுகல இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலா அதிமுக பிரச்சனைகளை பேசிட்டு இருப்போம். தாவேகால இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலா அதிமுக பிரச்சனைகளை பேசிட்டு இருப்போம். ஒட்டுமொத்தமா அதிமுகவை பலவீனப்படுத்தும் 2 அணியா மாறுவாங்க. 2 அணியா மாறினது 3வது அணியா மாறாதுன்னு நான் நினைக்கிறீங்க நீங்க? லீமா ரோஸுக்கு மந்திரி பதவி கொடுக்கலன்னா அவங்க இன்னொரு அணி கொண்டு வர மாட்டாங்களா? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.